ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நிலவு சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எவால்வேஷன் அசஸ்மெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஜென்ரல் பெடகாஜி டாபிக்ஸு பாருங்கள். சைக்காலஜி, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இவிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு கேட்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிசிஇ டெக்னிக்ஸ் ஆஃப் எவால்வேஷன், ஓப்பன் ஹேண்டட் க்ளோஸ் ஹேண்டட் கொஸ்டின்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சிசிஇ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சிசிஇன்னா என்னன்னாக்கா கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன் பேர் தான் அது சிசிஇ. இதனிடையே முக்கியம் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம எவால்வேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக எப்படி எவால்வேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பென் பேப்பர் டெஸ்ட் கொடுத்து பண்ணாங்க. இப்போ 3 hours எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ 3 hours எக்ஸாம் எழுதுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா, சிலபஸ் இன் ஃபஸ்ட் பேப்பர் வாஸ் ரிப்பீட்டட் இன் த ஃபர்தர் பேப்பர் ஆல்சோ. அதாவது ஃபஸ்ட் டேர்ம் புக்ஸை இப்போ செகண்ட் டேர்ம்லேயும் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நோ இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அகடமிக் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸு, மியூசிக், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எப்போன்னா ட்ரெடிஷ்னல் எவால்வேஷன் பண்ணும்போது. இதனால் என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு ட்ரெடிஷ்னல் எவால்வேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, திஸ் யூஸ் டு கிரியேட் ப்ரெஷர் ஆன் த சில்ட்ரனுக்கு இது ஒரு ப்ரெஷராக தான் இருந்தது. சில்ட்ரன் யூஸ் டு கிராம் ரேதர் தேன் த அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பதிலாக என்ன பண்ணாங்கன்னாக்க கிராம் பண்ணாங்க, அதாவது குருட்டு மனப்பாடம் பண்ணாங்க. அடுத்து நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது, சில்ட்ரன் ஜஸ்ட் யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் த புக்கு அண்ட் அதர் ஏரியாஸ் சச் அஸ் ஸ்போர்ட்ஸ், மியூசிக் யூஸ் டு பி நெக்லெக்டட். அதே தான் அகடமிக் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புக்லேருந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் மியூசிக்கோ ஸ்போர்ட்ஸுக்கோ அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாங்க. இதை மாதிரி இருக்கும்போது அவங்க படித்து முடித்த பிறகு மற்ற விஷயத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்குமான்னு பார்க்கும்போது டெவலப் ஆகிருக்காது. இதை கருத்தில் கொண்டு நம்ம சிசிஇ கொண்டு வந்தாங்க. சிசிஇ ஆர்டிஇ ஆக்ட் கொண்டு வந்தது. ஆர்டிஇ ஆக்ட்னாக்கா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தான் என்ன பண்ணாங்க, சிசிஇ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது எல்லா ஸ்கூல்லேயும் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நம்ம சிசிஇ அப்படின்னா பார்க்கலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சிசிஇ அப்படின்னாக்கா கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். இது எது கொண்டு வந்தது அப்படின்னாக்கா ஆர்டிஇ ஆக்ட் தான் கொண்டு வந்தது. பாருங்கள், கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷனை 2 ஆஸ்பெக்ட்ஸாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. பாருங்கள், கண்டினியூஸ் எவால்வேஷன், காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். கண்டினியூஸ் எவால்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹோல் இயரும் அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணுறது, எவால்வேட் பண்ணுறது தான் என்னது கண்டினியூஸ் எவால்வேஷன். இதுவே காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன்னாக்கா ஓவரால் டெவலப்மெண்ட்டையும் நம்ம எவால்வேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், சோஷியல், காக்னேட்டிவ், எமோஷ்னல், மாரல் அதுவும் சரி. அதே போல் நம்ம கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதையும் எவால்வேட் பண்ணுறது தான் என்னது காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். கண்டினியூஸ் எவால்வேஷன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டினியூவாக எவால்வேட் பண்ணுறது. காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேட்னாக்கா ஓவரால் டெவலப்மெண்ட்டை, இது ஹோலிஸ்டிக்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸ் எவால்வேஷன் அப்படிங்கிறத 2 பிரிச்சிருக்கிறாங்க. கண்டினியூவல் அஸ்பெக்ட்ஸு, பிரியாசிட்டி அஸ்பெக்ட்ஸ்ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. கண்டினியூஸ் அப்படின்னாக்கா நம்ம சொல்லியிருக்கிறோம் என்னன்னாக்கா, டூரிங் த கிளாஸ் ரூம்லேயே டெஸ்ட் பண்ணுறது தான். கண்டினியூஸாக நம்ம ஹோல் இயரும் டூரிங் த கிளாஸ் ரூம் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் என்னது கண்டினியூஸ் எவால்வேஷன். இது என்னது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. இதுவே பீரியாசிட்டி அசஸ்மெண்ட்டு அப்படின்னாக்கா எண்ட் ஆஃப் த யூனிட்டோ எண்ட் ஆஃப் த டேர்மோ நம்ம அசஸ் பண்ணுறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படின்னாக்கா அதுதான் என்ன பீரியாசிட்டி அசஸ்மெண்ட்டு. அதுதான் என்னது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. நம்ம இதில் நம்ம பார்க்கும்போது காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன் பார்க்கும்போது ஓவரால் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அதை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன பிரிச்சிருக்கிறாங்கன்னா ஹோலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸு அண்டு ஹோலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னென்னாக்கா அகடமிக்கு நான் அகடமிக்கும் என்னது சேர்த்து எவால்வேட் பண்ணுறது தான் என்னது காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். நம்ம இப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டையும் அடுத்தது பார்க்கலாம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படின்னாக்கா டூரிங் த கிளாஸ் ரூமில் நம்ம ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுறது தான். இப்போ ஒர்க் இன் த கிளாஸ். அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா ஒரு லெசன் நடத்தி முடித்த பிறகு ஓரல் டெஸ்ட்டோ இல்லை குயிஸ் மூலயமாவோ அவங்களோட டேலண்ட்டை, அவங்களோட என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது லேப் ஒர்க்கு, எக்ஸ்பெரிமெண்ட். அதன் பிறகு என்ன பண்ண லேப் இருக்கோ இல்லை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிறது. அதன் பிறகு அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறது. அடுத்தது ப்ராஜெக்ட்ஸு, அசைன்மெண்ட் கொடுக்குறது, சர்வே, ரிசர்ச் ஒர்க்கு. இது எல்லாமே என்னத்தை சேரும் அப்படின்னாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் சேரும். அப்போ பாருங்கள்,
ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் எவால்வேஷன். அதாவது இப்போ பாருங்கள், பிளேஸ்மெண்ட் எவால்வேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறேன்னாக்கா பிளேஸ்மெண்ட் எவால்வேஷன் அப்படின்னு. அதாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸு ஒரு சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறது கூட என்னன்னாக்கா, ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணுறது கூட என்ன, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு தான். அதுக்கு பேர் என்னது, பிளேஸ்மெண்ட் எவால்வேஷன். டீச்சிங் நாலேஜ் ஆஃப் சில்ட்ரன் பிஃபோர் ஸ்டார்டிங் த லெசன். அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெசனை பற்றி, அந்த டாபிக்ஸை பற்றி என்ன அவங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் தெரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணுறது தான் என்னென்னா பிளேஸ்மெண்ட் எவால்வேஷன். அடுத்து நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட சைலண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, என்ன இருக்குன்னா டயக்னஸ்டிக் அண்ட் ரெமிடியல் டீச்சிங். நம்ம வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கோம்னாக்கா, நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணி ரெமிடியல் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன படிச்சிருக்கிறாங்க, எதில் வீக்காக இருக்கிறாங்க, எதில் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத டயக்னைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரெமிடியல் டீச்சிங் கொடுக்கணும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், 2 × 3 = 5, 2 + 3 = 6. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 × 4 = 6, 2 + 4 = 8. இது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து இது தப்பாக ரைட்டாக நம்ம பார்க்கும்போது அவன் ப்ரொசீஜரோட தான் போட்டிருக்கான். ஆனால் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் அவனுக்கு தெரியல. அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கான்னா ஆட் பண்ணியிருக்கான், ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கான்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கான். இப்போ இதுதான் என்னது, டயக்னோஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி டயக்னைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் அவனை கான்செப்டை நம்ம புரிய வச்சு நடத்தணும் அப்படின்னாக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டே எதுக்குனாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அவங்களுடைய லேர்னிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. நம்ம அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த டயக்னஸ்டிக் அண்ட் ரெமிடியல் யாருக்கு அப்படின்னாக்கா, ஃபீட்பேக் டு டீச்சர்ஸ்க்கான ஃபீட்பேக்கு. இப்போ பாருங்கள், வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, கோனை பற்றி எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கோனை பற்றி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லா டீட்டெயிலாக எடுக்கிறாங்க. ஆனால் எடுத்து முடித்த பிறகு அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து யாருமே ஆன்சர் பண்ணலை கரெக்டாக அப்படின்னாக்கா, அவங்க டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க நல்லா தான் நடத்துனாங்க. ஆனால் பசங்களுக்கு யாருக்குமே புரியல. ஏன்னாக்கா அவங்களுக்கு காங்க்ரீட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியல, கோனை அவங்க பார்த்ததே இல்லை. அப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, கோனை எடுத்துகிட்டு வராங்க, எல்லாரையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா சொல்லலை, ஆன்சர் செய்யலைன்னாக்கா அதுக்கு ரீசன் யாராகவும் இருக்கலாம், டீச்சிங்கும் இருக்கலாம். அந்த ஃபீட்பேக் யாருக்கு அப்படின்னாக்கா டீச்சர்ஸ்க்கு. நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் இன்னும் சில ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். என்னன்னாக்கா, செல்ஃப் அசஸ்மெண்ட்டு பில்ட்ஸ் ஆன் பீரியர் நாலேஜ், லேர்னிங் இன் கோஆப்ரேஷன் வித் பியர்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டு அப்படின்னாக்கா நமக்கு நாமே நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கிறதும் என்னன்னாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். அதே போல் நம்ம வந்து ப்ரியர் நாலேஜை வந்து ஒரு செக் பண்ணுறதும் என்னன்னாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். அதே போல் பாருங்கள், லேர்னிங் இன் கோஆப்ரேஷன் வித் பியர்ஸ். அதாவது ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ யார் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத பசங்க அவங்கள்ட்ட போய் லேர்ன் பண்ணிக்கிறதும் என்ன அப்படின்னாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். அடுத்தது நம்ம சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த இயர்ஸ், எண்ட் ஆஃப் த யூனிட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறதா என்னன்னாக்கா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. இதில் என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பாரு MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும், ஷார்ட் ஆன்சர் இருக்கும், லாங் ஆன்சர் இருக்கும். இப்போ இது என்ன எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் எக்ஸாமாக வைக்கிறாங்க. எப்போனா எண்ட் ஆஃப் த டேர்மு இல்லைனா எண்ட் ஆஃப் த யூனிட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இது என்னன்னாக்கா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படின்னாக்கா டெஸ்ட் த எபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிட்டைன். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, என்ன வந்து கற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டேர்ம் வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் என்னென்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஒரு இந்த நோ சிலபஸ் கவர்டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ரிப்பீட்டட் இந்த செகண்ட் டேர்மு. நம்ம ட்ரெடிஷ்னல் எவால்வேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறத செகண்ட் டேர்மில் எழுதுவாங்க. ஆனால் இதில் வந்து இப்போ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டேர்மில் கவர் பண்ண சப்ஜெக்டை வந்து செகண்ட் டேர்மில் வராது. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் யூஸ்வலி அ கிரேடட் டெஸ்ட்டு. இதில் இந்த டெஸ்ட்டு வந்து கிரேட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்கனாக்கா கிரேட் கொடுக்குறோம், அவங்க எந்த கிரேடில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத. இதை கொஞ்சம் டாபிக்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.